ने कहा कि भैया कुछ दिन रह लेते हैं, ये तो पूरी लंका ही सोने की है। तो भगवान राम ने एक ही बात कही थी, अपि स्वर्णमयी लंका न में लक्ष्मण रोचते। और उसकी जो अगली पंक्ति है वो मुझे लगता है कि हम प्रत्येक भारतीय के लिए अत्यंत प्रेरणादायी है कि जननी जन्मभूमि से स्वर्गादपि गरीयसी। याद रखना, भारत के अंदर जन्मे हुए प्रत्येक व्यक्ति के लिए यह एक मूल मंत्र है आगे बढ़ने का। जननी और जन्मभूमि के साथ जब तक हमारा संबंध इस रूप में बना रहेगा, तब तक दुनिया के अंदर भारत विश्व गुरु के रूप में प्रतिष्ठित होने में भारत को कोई ताकत रोक नहीं सकती है। Does not instill any desire in me to stay back, because mother and motherland are uncomparable even with the abodes of the gods. Instill any desire in me to stay back, because mother is across the places and be filled with gold or even expensive metals. பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி பாக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இவங்களால தங்களுக்கு பயன் இருக்கானா? ஆமா, ஒர்க் ஃபோர்ஸா இருக்காங்க, லேபர் ஃபோர்ஸா இருக்காங்க, இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸா இருக்காங்க, எல்லாவும் இருக்காங்க, கம்மியான சேலரிக்கு வேலை செய்யறாங்க, அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு அவனோட இருப்புக்கே பிரச்சனை அப்படிங்கும் பொழுது கவர்மெண்ட் அந்த பாலிசியை மாத்தும் பொழுது நடக்கும் பாதிப்பு. அதனாலதான் சொல்றேன், அவன் நாட்டுல வாழ்றதுதான் சிறப்பு. உன் நாட்டை நீ பலப்படுத்து, உன் நாட்டை வளப்படுத்து, உன்னுடைய இயற்கையை நீ பாதுகாத்துக்கொள், வெளியில போய் பொழைச்சிக்கலாம்னு நினைக்காது. இன்னைக்கு இருக்க இந்தியர்களுடைய மென்டாலிட்டி என்ன? நம்ம யூகே போயிட்டா, யூஎஸ் போயிட்டா செட்டில்டு, அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்தியாவுடைய குடியுரிமை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு கிரீன் கார்டு வேணும்னு போயிடுறானுங்களே, நடக்குது இல்ல? அந்த உளவியல் ஆபத்தான உளவியல் நான் சொல்றேன். நீ அங்க சம்பாரி, நீ அங்க போய் கடல் கடந்து போய் வணிகம் செய்து சம்பாரிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள போடு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ, போய் படி, அவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அப்பதான் உன் நாடு வளரும். உன் நாட்டில் தான் உனக்கு பாதுகாப்பு, உன்னுடைய தாய் மண்ணில் தான் உனக்கு பாதுகாப்பு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், அது நம்ம வந்து கடல் கடந்து போய் நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம பாட்டு நல்லா வசதியா இருக்கலாம், அவன் நாட்டுல நம்ம வசதியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இருப்பீங்க, நீங்க கூட இருந்துட்டு போயிடலாம். உங்களோட அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. சோ எப்பவுமே ஒரு ஃபேன்சியான விஷயம் 90s எல்லாருமே சொல்லுவாங்க யூகே யூஎஸ் செட்டில்டு அப்படிங்கிறது. அப்பதான் ரொம்ப பூம் ஆக ஆரம்பிச்சது. இப்பயும் அந்த ஆசைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சில பேர் எதுக்கு யூகே யூஎஸ் எல்லாம் போயிட்டு 26 வயசுல ஃபர்ஸ்ட் எம்பி ஆனாரு. அதுக்கப்புறம் அவரு அதே இடத்துல, எந்த இடத்துல நிக்கிறோம் அதே இடத்துல நிக்கிறாரு. அந்த இடம் பேரு கோரக்பூர். அந்த கோரக்பூர்ல 1998, 1999, 2004, 2009, 2014 இத்தனை காலங்கள் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யனுடைய அடுத்த விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய தங்கை இருக்காங்களே, அவங்களோட சசி சிங்ன்றவங்க, இவங்க இப்பவுமே டீ கடை வச்சிருக்காங்க. டீ கடை வச்சிருக்காங்களே, உங்களுடைய தங்கையுடைய நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மார்ச் 1, 2022 கேள்வி கேட்டப்ப சமீபத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நான் இங்க ஆட்சியாளருக்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், ராமராஜ்யத்துக்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன், எனவே என்னுடைய குடும்பத்திற்கே அதற்கான சேவைக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி கண் கலங்குவார். தன்னுடைய சகோதரி ஏழ்மையான நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுது, தீவிரமா பண்றாங்க தமிழகத்தில். அதனால அந்த மூன்றாவது விஷயத்துக்குள்ள வரேன். உத்தர